லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்படாத ஒரு இணைந்து வாழக்கூடிய உறவு. சட்டம் அங்கீகரிக்கல. லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு உத்தரவு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அங்க இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஆர்டரோ ப்ரொடெக்ஷன் ஆர்டரோ இது மாதிரி உத்தரவுகளை வாங்கி கொடுக்கறதுக்காக பயன்படும் மொழியை அதை வந்து அங்கீகரிச்சு இப்படி ஒரு உறவை வந்து எந்த இடத்தையும் சட்டம் வந்து அங்கீகரிக்கணும். திருமண உறவு வந்து ஒரு பெண்ணோட முழுமையான வளர்ச்சியை நம்ம வந்து ஆதிக்கத்தினால் அழிக்கும் பொழுது இந்த மாதிரி கிரேவ் டிவோர்ஸஸ்க்கும் வாய்ப்புகள் இருக்கு. 55-60 அப்படிங்கிறது வந்து ரேரிட்டியா இருக்கு. இன்னைக்கு அதுல கூட விவாகரத்துகளின் எண்ணிக்கை ஒரு கணிசனமாக உயர்ந்திருக்காரு. காதல் திருமணமாக இருந்தாலும் பெற்றோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய திருமணமாக இருந்தாலும் அந்த இரு மனங்களோட சங்கமம் இருக்காங்கிறது பார்க்க வேண்டியது நம்மளோட முதல் கடமை. எண்ட் ஆஃப் த டே வந்து இந்த வாழ்க்கையில நான் வாழ முடியல, எனக்கு இது கம்ப்ரெஷனா இருக்கு, ஏன்னா இதுல இருந்து விடுவிச்சிருங்க, ஏன்னா இது வந்து இன்னும் இந்த வாழ்ந்துதான் என் உயிரை நான் மாய்த்து கொள்ளுவேன், இல்ல அவரோட உயிரை எடுத்துருவேன், அந்த மாதிரி ஒரு பொசிஷன் போக விடாம ஒரு கரெக்டான டைம்ல ஃப்ரீ இருக்கு. கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, இந்த பொண்ணு கொஞ்சம் குண்டா இருக்கு, இந்த பொண்ணு கொஞ்சம் நிறம் வந்து தூக்கலா இருக்கு, இந்த பொண்ணோட பல்லு கொஞ்சம் எப்படி இருக்கு, ஆண்களை சொல்லலைன்னா கூட பெண்களை இந்த மாதிரி குறைகள் சொல்லும் போது ஆரம்பமே சில வழக்குகளை நம்ம பார்க்கும்போது அவங்க மனசு ரொம்ப காயப்பட்டு அதை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நாம தான் உருவாக்கிக்கணும். நானா நீயா அப்படின்னு கணவனும் மனைவியும் ஈகோ பார்த்தோம் அப்படின்னா அந்த பந்தம் வந்து நமக்கு கசந்துட்டு போயிடும். விமன் இண்டிபெண்டா பணம் வச்சுக்கிறத நான் வரவேற்கிறேன், அந்த எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும். பட் அந்த எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸே செல்ஃபிஷ்னஸா மாறக்கூடாது, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. ஒரு பெண் வந்து ரொம்ப இல்லை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னபோது டக்குன்னு அந்த ஹஸ்பண்ட் காலில் விழுந்துட்டா. நாங்கெல்லாம் இருக்கும்போது தான் அவ்வளோதான், அவள் அப்படியே உருக்கி போய் அடுத்த செகண்ட்ல வெளியே போனாங்க, திருப்பி வந்து அட்டெண்டன்ஸ் கூட கொடுக்கல, அப்படியே ஓடி போயிட்டாங்க. லிட்டில் டாக்ஸ் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த கலந்துரையாடல அட்வொகேட் ஆதிலட்சுமி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சந்தோஷம் மேம். ஸோ இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னா டிவோர்ஸ். இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள்ல டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க. கொரோனாக்கு அப்புறம் வந்து இந்த தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்மள நிறைய பேர் பழகிக்கிட்டோம். தனிமையா இருக்கிறதும் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கு அப்படின்ற ஒரு பழக்கத்தினாலே என்னவோ டிவோர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாயிருச்சா? அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், கோவிட் வந்து நமக்கு வந்து ஒரு புதிய ஒரு உலகம், டெக்னாலஜியை கையில் கொண்டு வந்து சேர்த்துச்சு. அதே மாதிரி தனிமையை நமக்கு பழக்குச்சு. ஒருவேளை அந்த கோவிடுக்கு அப்புறம் தனிமை பழகின காரணத்தால் இப்போ கோவிட் போது எங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னா அங்கங்கே பிரிஞ்சிருந்தாங்க. கணவரோட இடத்துல மனைவியோட இடத்துல சேர முடியாது. சில நேரங்களில் விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருந்த நேரம் இருக்கும் இல்லையா, அந்த தம்பதியர்களுக்கு இணைந்தவர்களும் இருக்காங்க. கோவிட் போது ஒரு டிவோர்ஸ் கேஸ் இருக்குது, அவங்க 2 பேரும் பார்த்துக்க முடியாத சூழ்நிலை, விசிட்டேஷன் ரைட்ஸ் இருந்தாலும் குழந்தைய பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்க தம்பதியர் நமக்கு வந்து இந்த தனிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து இணைந்தவர்களும் இருக்கிறார்கள். ஒருவேளை அந்த தனி மனித சுதந்திரம் இதெல்லாம் பழக்கப்பட்டதுனால சிலர் நமக்கு எதுக்கு இந்த இல்லற வாழ்க்கை, இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய காரணமாகவும் இருக்கலாம். இன்னைக்கு வந்து தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிறது அதிகமாக பேசப்படுகிறது. கண்டிப்பாக ஒரு வழக்கறிஞராக ஒரு இந்த தேசத்தின் பிரஜையாக தனி மனித உரிமையும் சுதந்திரம் வேணும்னு சொல்வேன். ஆனால் குடும்ப உறவு அப்படின்னு வரும்போது தனித்துவமாக தனி மனிதனாக நிற்கும் பொழுது அந்த குடும்ப அமைப்பு வந்து சிதலம் அடைஞ்சிடும். அதனால் குடும்ப உறவுனாலே ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கணும். விட்டு கொடுத்தல் தான் குடும்ப உறவே. அந்த விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நாம தான் உருவாக்கிக்கணும். இதை வந்து ஈகோ பார்க்கக்கூடாது. மெயினாக நானா நீயா அப்படின்னு கணவனும் மனைவியும் ஈகோ பார்த்தோம் அப்படின்னா அந்த பந்தம் வந்து நமக்கு கசந்துட்டு போயிடும். அது வந்து முதியவர்களாக இருக்காங்கன்னா அவங்க கொஞ்சம் அனுசரணையாக போகக்கூடியதை பார்க்குறோம். இளம் தலைமுறைக்கிட்ட வந்து இந்த பிரிவினை வேண்டாம், நம்ம சேர்ந்து வாழறது இனி இல்லை, நம்ம தனியாக போய் ஃப்ரெண்ட்ஸாக வாழ்ந்துக்கலாங்கிற ஒரு எண்ண அலைகள் வந்து அதிகமாக இருக்குங்கிறது வந்து ஒத்துக்கலாம். ஆனால் கோவிட்னால தான் அவங்க வந்து தனிமையை விரும்புகிறாங்கன்னு இல்லை, இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க, தனி மனித சுதந்திரம் வேற, குடும்பம் அப்படின்னு வர்றப்போ வந்து அதை ரெண்டையும் நம்ம ஒன்னாக்கி அதனால் அந்த குடும்ப உறவையை சிதைச்சிடறோம் அப்படின்ற ஒரு விஷயம். இன்றைக்கி அந்த சகிப்புத்தன்மையாக இருக்கட்டும், அந்த விட்டு கொடுக்குற ஒரு பழக்கமாக இருக்கு, பண்பாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எல்லாருக்கிட்டையுமே இரு பாலினர்கிட்டையுமே குறைஞ்சிட்டே இருக்குது. அது என்ன ஒரு காரணத்தினால குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுக்கு வந்து இந்த படிப்பு, பணம், இல்லை இந்த சினிமா, இந்த கையில் இருக்க டெக்னாலஜி, இல்லை இன்னைக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது, வேறு ஆப்ஷன் எனக்கு கிடைக்கிது அப்படின்றப்போ இதெல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ காலப்போக்கில் நம்ம அப்பா அம்மா வாழ்க்கையை எடுத்துட்டா வேலை நிமித்தமாக நிறைய பேர் வேலை மாநிலங்கள் போகிறது, வெளிநாடுகள் போகும்போது என்ன ஆகுது, இந்த கூட்டு குடும்ப முறை ஒரு விதத்தில் நம்மளாக உடைச்சிக்கலைனாலும் அது செயற்கையாக உடைப்பட்டு தனிமையாக இருக்கிறாங்க.
இந்த கூட்டு குடும்ப முறையில் இருக்கும்போது என்னென்னா, பெரியவங்க வந்து ஒரு சின்ன ஒரு சணக்கு இருந்தது, இல்லை சின்னதாக ஒரு மனக்கசப்பு இருந்ததுன்னா உள்ளே வந்து அதை அப்படியே சமன் செஞ்சுருவாங்க. அவங்களே பஃபராக இருப்பாங்க, ஒரு கவுன்சிலிங் பண்ணி சரி பண்ணிடுவாங்க. இந்த தனி குடும்பங்களாக இருக்கும் பொழுது அதில் ஒரு பிரச்சனை இருக்கும். அதாவது யார் வந்து விட்டு கொடுக்கறது, யார் பேசுறது, இதெல்லாம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா, டெக்னாலஜிங்கிறது ஒன்று கையில் இருக்குது. இன்னைக்கு வந்து முகம் தெரியாத நண்பர்கள், ஃபேஸ்புக், ட்விட்டர்ஸ், இன்ஸ்டா, அந்த மாதிரி நம்ம புது புது தளங்களில் போகிறோம். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறது வந்து இனிஷியலாக நம்மளுக்கு தெரியாது. எல்லாரையும் நம்பி அதுக்குள்ளே போய் ஏமாறுறவங்களும் இருக்காங்க. நிறைய வழக்குகளை நான் பார்க்கும்பொழுது தெரியாமல் இந்த மாதிரி நபர்கள்கிட்ட மாட்டி ஏமாறக்கூடிய ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. அது ஒருவேளை அந்த திருமண உறவில் ஒரு சலசலப்பையோ சிக்கலையோ ஒரு பிரிதல் கூட ஏற்படுத்துறதுக்கான காரணமாக இருக்கலாம். இன்றைக்கி தேதியில் பார்க்கும்பொழுது ஒர்க் அப்படிங்கிறது ஒர்க் ஃப்ரம் ஹோமாகவே இருந்தால் கூட ஒர்க் ப்ரெஷர், அந்த ஒர்க் ப்ரெஷர்னால் குடும்பத்தில் செய்யக்கூடிய சில வேலைகளை வந்து நம்ம தவிர்க்கிறோம். சரகசியில் குழந்தையை பெற்றுக்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரக்கூடிய, இப்போ நம்மளால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னா நம்ம ஒரு வாடகை தாய் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கும் போதே குழந்தையே தவிர்க்கக்கூடிய தம்பதியர்கள், நம்ம இந்த திருமண உறவில் எதுக்கு குழந்தை, இத்தனை நாள் கழித்து நம்ம குழந்தைய பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு நிலைகள். அப்போ இந்த திருமண உறவில் பணமும் ஒரு காரணியாக இருக்குது. யார் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, யார் யாருக்கு என்னென்ன செலவு செய்ய போகிறாங்க. இப்போ என்னோட ஜெனரேஷன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இது வந்து என் பணம் உங்கள் பணம் அப்படின்னு பிரித்து பார்த்து என்னைக்காவது பண்ணியிருப்போமா அப்படின்னா இல்லை. நமக்கு அது குடும்பத்துக்கான ஒரு படம், குடும்பத்தோட நன்மைக்காக இருக்கக்கூடிய பணம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி விமன் இண்டிபெண்ட்டாக பணம் வச்சுக்கிறத நான் வரவேற்கிறேன். அந்த எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும். பட் அந்த எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸே செல்ஃபிஷ்னஸாக மாறக்கூடாது. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. நான் 10 ரூபா போட்டேன் நீயும் 10 ரூபா போடு, ஈக்குவலைஸ் அப்படின்னா அது ஒரு பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி ஆகிடும் குடும்ப உறவில். கொஞ்சம் விட்டு கொடுக்கல். ஒரு லார்ஜர் சொசைட்டி, ஒரு சிவில் சொசைட்டி அப்படின்னு நம்ம இந்த சொசைட்டியை சொல்கிறோன்னா, எந்த ஒரு நாகரிக சமூகத்திலையும் தனி மனிதனோட ஒரு மதிப்பு இருக்குது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒன்று இருக்குது. அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் எங்கேயாவது உடப்படுற மாதிரி வார்த்தைகளோ செயல்களோ இருந்தால் அது திருமண உறவில் வந்து கண்டிப்பாக ரொம்ப பெரிய விரிசலை ஏற்படுத்தும். அது வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸில் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, பட் அவங்க வந்து ஏதோ ஒன்று, இந்த பொண்ணு கொஞ்சம் குண்டாக இருக்குது, இந்த பொண்ணு கொஞ்சம் நிறம் வந்து தூக்கலாக இருக்குது, இந்த பொண்ணோட பல்லு கொஞ்சம் எப்படி இருக்குது, ஆண்களை சொல்லலைன்னா கூட பெண்களை இந்த மாதிரி குறைகள் சொல்லும்போது ஆரம்பமே சில வழக்குகளில் நம்ம பார்க்கும்போது அவங்க மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கும். அதுலேருந்து அவங்கள கொண்டே வர முடியாது வெளியே. இல்லை மேடம், என்னை பிடிக்காமல் திருமணம் பண்ணிட்டாங்க, நான் வெளியே வந்துடுறேன், எனக்கு ஒரு வேலை இருக்குது, எனக்கு ஒரு சம்பாத்தியம் இருக்குது, இன்னும் குழந்தை கூட இல்லை. சில நேரங்களில் குழந்தையோடையும் கூட வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கமிட்டடாகவே இல்லைங்க அந்த மாதிரி சொல்லக்கூடியது. அப்புறம் மற்றவங்களோட உள்ளே வந்து என் திருமண வாழ்க்கையில் சம்மந்தம் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, அவங்க பேரண்ட்ஸ் தலையீடு இருக்குது, இந்த மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இதுதான் காரணம் சொல்ல முடியாமல் ஒரு மனுஷனுக்கும் வித்தியாசமாக இருக்கும். எல்லாருக்கும் பொதுவாக இதுதான், இதனால தான் டிவோர்ஸ் போகிறாங்க. பட் பொதுவாக நீங்கள் வழக்கு போகும்போது திருமண சட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட தனி மனித மதத்தின் அடிப்படையில் தான் அந்த சட்டங்கள் இருக்குது. வி டோன்ட் ஹேவ் காமன் சிவில் லா. அதனால் ஹிந்துஸ்க்கான ஹிந்து மேரேஜ் ஆக்ட், கிறிஸ்டியன்ஸ்க்கு கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட், டிவோர்ஸ் ஆக்ட், பார்சி ஆக்ட், ஷரியட்ஸ் ஃபார் இஸ்லாம், நம்ம மதத்தின் அடிப்படையில் தான் அந்த சட்டங்கள் இருக்குது. ஆனால் பொதுவாக எல்லா சட்டங்களும் ஒன்றே தான் கூறும். க்ரூயல்ட்டி, மனதளவிலும் உடல் அளவிலும் இருக்கக்கூடிய க்ரூயல்ட்டி, டெசிஷன் விட்டுட்டு போயிடுறது, அந்த மாதிரி அடல்ட்ரி, இன்னொரு உறவு முறை வந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி நமக்கு வந்து பால்வினை நோய்கள் இருக்கிறது, மனதளவில் சில சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், நிஜமாகவே சைக்காட்ரிக் இஷ்யூஸாக இருந்து அந்த திருமண உறவில் வாழ முடியல, இந்த மாதிரி நிறைய காரணங்களை நம்ம சொல்லலாம் சட்ட ரீதியாக. ஆனால் இது எல்லாமே ஒரு திருமண உறவு முறிவுக்கு இருக்குமா சொல்ல முடியாது. சில நேரங்களில் எதுக்காக திருமணம் பண்ணிக்கிறாங்க, எதுக்காக விவாகரத்து பண்ணிக்கிறாங்கன்னு தெரியாமல் கூட கல்யாணம் பண்ணி ஒரு சில ஆண்டுகள்லேயே மியூச்சுவல் கன்சென்ட் டிவோர்ஸ்க்கு வரக்கூடிய தம்பதியர்கள் விஷயமே சொல்லாமல் வி வாண்ட் டு செப்பரேட். ஆனால் மியூச்சுவல் கன்சென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தவித அலிகேஷன்ஸும் போட மாட்டீங்க, கம்பேட்டபிலிட்டியில் அதனால் பிரியிறோன்னு சொல்லி ஒரு டீசன்ட் பரியல் டு த லைஃப் தே லிவ்டு கூட
கொடுக்கறதுக்கான வழியும் நிறைய நேரங்களில் இருக்குது. அப்படியும் போகிற தம்பதியர்களும் இருக்காங்க. இப்போது நீங்கள் சொன்னீங்க, அதாவது இந்த காரணம் தான் கிடையாது, என்னென்ன காரணத்துக்காகவோ டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. மேஜராக இந்த காரணம் இருக்குது, அதிகபட்சமாக வர ஒரு டிவோர்ஸ் கேஸ் இந்த ஒரு காரணத்தினால தான் வருது அப்படின்னா அப்படி ஏதாவது இருக்கா குறிப்பிட்ட காரணம்? குறிப்பிட்ட காரணம்னா நிறைய வழக்குகளை க்ரூயல்ட்டின்னு ஒன்றில் போடுவோம். இந்த க்ரூயல்ட்டிக்கு ஒரு டெஃபினிஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மனதளவில் ஒரு வார்த்தை பேசினா அதுவும் க்ரூயலாக இருக்கும், உடல் அளவில் காயத்தை ஏற்படுத்தினா அதுவும் க்ரூயலாக இருக்கும். ஒரு நமக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் சுச்சுவேஷனை நம்மளை கொண்டு போய் தள்ளுறாங்க. இதுதான் க்ரூயல்ட்டிக்கான டெஃபினிஷனில். அதிகப்படியான மரியாதை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு மரியாதையே கிடைக்கல, நம்மளை ஒரு டோர்மேட் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு ஒரு பொம்பளை பிள்ளை நினைக்கலாம். ஆண்கள் வந்து எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காம அவள் தன்னோட இண்டிவிஜுவல் லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்கள கவனிக்காமல், வீடை வந்து அவளுக்கு உண்மையான ஒரு சந்தோஷத்தை கொடுக்காம, வெளி உலகத்தில் நண்பர்களோட வெளியே போகிறது, பார்ட்டிஸ் போகிறது, இந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கை வாழ்றாங்கன்னு ஒருத்தர் ஒரு காரணம் சொல்லி திருமணம் கடந்த உறவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அடல்ட்ரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தம்பதியர்களும் இருப்பாங்க, ஏற்றுக்கொள்ளாத தம்பதியர்களும் இருப்பாங்க. இப்போ அடல்ட்ரின்னு பார்த்தாங்கன்னா காலகாலமாக நம்முடைய சமூகத்தில் ஆண்களுக்கு பல திருமணங்கள் நடப்பதை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் பெண்களுக்கு பல திருமணங்கள் அப்படிங்கிறது நாம் இதிகாசம் புராணத்தில் பார்த்ததோடு சரி, நம்ம அவ்வளோ நடைமுறையில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கி வந்து அடல்ட்ரி அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு அஃபென்ஸ், ஐபிசியில் வந்து அது வந்து தண்டனைக்குரிய குற்றமாக பார்க்கப்பட்டது. இன்றைக்கி வந்து அது தண்டனைக்குரிய குற்றமாக பார்க்கப்படவில்லை. அது வந்து அந்த புது சட்டத்தில் பாரதிய நியாய சன்னியத்தால் அது இடம்பெறவில்லை. அடல்ட்ரி மாற்றாருடன் உறவு ஏற்படுகிறது என்றால் நீங்கள் விருப்பப்படலை அப்படின்னா அவர்களிடமிருந்து விவாகரத்து பெற்றுக்கொள்ள ஒரு கிரவுண்டாக மட்டும்தான் இன்னைக்கு அடல்ட்ரி இருக்குது. நோ மோர் எ கிரிமினல் அஃபென்ஸ். எண்ட் ஆஃப் த டே வந்து இந்த வாழ்க்கையில் நான் வாழ முடியல, எனக்கு இது கம்ப்ரெஷனாக இருக்குது, ஏன்னா இதுலேருந்து விடுவிச்சிருங்க, ஏன்னா இது வந்து இன்னும் இந்த வாழ்ந்து தான் என் உயிரை நான் மாய்த்து கொள்ளுவேன், இல்லை அவரோட உயிரை எடுத்துருவேன், அந்த மாதிரி ஒரு பொசிஷன் போக விடாமல் ஒரு கரெக்டான டைமில் பிரியுது. சில பேர் விவாகரத்து பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்த உலக வாழ்க்கையை திறந்து போகிறவங்களும் இருக்காங்க. இன்னொரு கல்யாணத்துக்கு தான் போகிறாங்கன்னு கிடையாது, கல்யாணமே வேண்டான்னு இருக்கவங்களும் இருக்கலாம், திருப்பி லிவ் இன் ரிலேஷன்ஷிப் போகிறவங்க இருக்கலாம். அந்த மாதிரி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புங்கிறது திருமணம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உறவு சட்டத்தால். லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்படாத ஒரு இணைந்து வாழக்கூடிய உறவு, சட்டம் அங்கீகரிக்கல. லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 கீழே ஒரு பாதுகாப்பு உத்தரவு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஆர்டரோ ப்ரொடெக்ஷன் ஆர்டரோ இது மாதிரி உத்தரவுகளை வாங்கி கொடுக்கறதுக்காக பயன்படும் மொழியை அதை வந்து அங்கீகரித்து இப்படி ஒரு உறவை வந்து எந்த இடத்தையும் சட்ட வந்து அங்கீகரிக்கல. இப்போ திருமணத்துடைய அந்த வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போதே முன்னே நீங்கள் சொன்ன மாதிரி திருமணங்கிறது இந்த தாத்தா பாட்டி காலத்தெல்லாம் கேட்டால் 1000 காலத்து பயிர் அப்படின்வாங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ரீஷியஸான ஒரு விஷயம் அப்படின்லாம் சொல்லி வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் இந்த திருமணத்தை வந்து இல்லை, இப்போ குடும்பத்துக்காக குழந்தைங்களுக்காக சேர்ந்து தான் வாழணும், இது 1000 காலத்து பயிராக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி குழந்தைங்களுக்காக இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கணும்னு ஒரு 2 பேர் இணைஞ்சு வாழ்ந்தாங்க. கொஞ்சம் காலம் போக போக இல்லை குழந்தைங்களுக்காக வந்து நாங்கள் ஏன் வாழணும், அவங்களுக்கு வந்து செட்டில் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் பிரிஞ்சிடும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் மாறி வந்தால் டிவோர்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்தால் திருமணமே வேண்டாம், பிடிச்சிருக்க வரைக்கும் சேர்ந்து வாழலாம், பிடிக்கலன்னா நீங்கள் அவங்க பாதையை நோக்கி போங்க அப்படின்னு லிவ் இன் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த மாற்றங்கள்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி திருமணங்கிறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா தான் இருக்குது பார்க்கப்படுது. பிடிச்சா பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா பண்ணிக்காதீங்க அப்படின்றது. இதெல்லாம் பார்க்க எதிர்காலத்தில் இன்னும் இது எப்படி எவால்வ் ஆகும், எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்படுது. நாளைக்கு வர தலைமுறையினருக்கு திருமணம்னா என்னன்னு சொல்லி புரிய வைப்பாங்க, என்னன்னு தெரியும் அவங்களுக்கு, அந்த கமிட்மெண்ட்டுன்னு புரியுமா, அது என்ன மாதிரியான இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ டிரான்சிஷன் ஆஃப் மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு காலகட்டத்தில். திருமணமே இல்லாமல் இருக்கக்கூடிய சமூகம் அப்படின்னா சமீபத்தில் எட்டி பார்க்கக்கூடிய தூரத்தில் இல்லை. நம்ம தேசத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் அரேஞ்ச் மேரேஜ் வந்து உச்சத்தில் தான் இருக்கு பெரும்பாலான திருமணங்கள். ஆனால் இந்த அரேஞ்ச் மேரேஜ் பண்ணும்போது அந்த தம்பதியர்கள் இணையும் போது அந்த பெண்ணுக்கோ பையனுக்கோ வேறு யார் மேலாவது ஈர்ப்பு இருக்கா, இல்லை அவங்களுக்கு காதல் வயப்பட்டிருக்காங்கிறது அனலைஸ் பண்ணி திருமணம் செஞ்சு வச்சா சில நேரங்களில் வந்து இந்த சில சிக்கல்கள் வருது பார்த்தீங்களா, வழக்குகள் நான் சொல்ல விரும்பலை, கொலைகளோ கூட ஏற்படக்கூடிய சம்பவங்களாக நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். ஸோ திருமணம் செய்து வைக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த 2 பேரோட சம்மதம் வந்து முழுமையாக இருக்கான்னு பார்க்க வேண்டியது நம்ம கடமை. என்ன இருந்தாலும் நம்ம குழந்தைகள் நம்ம மூலமாக வந்தாங்க, நமக்காக வரல. சில்ட்ரன் ஹேவ் கம் அவுட் ஆஃப் அஸ்.
நம்ம தான் அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்குறோம். ஆனால் நம்மளோட ஆசாபாசத்தை நம்ம சொல்கிறத செய்யறதுக்காக ஒரு அடிமையாக நம்ம குழந்தைகள் வரல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். குழந்தைகளுக்கான ஒரு சுதந்திரம் இருக்குது. வளர்ந்த குழந்தைகளுக்கும் அவங்களோட சுதந்திரம் இருக்குது. நான் சொன்னேன் அந்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ணணும், நான் சொன்னேன் இந்த பையன் தான், அவங்களோட ஆசை எங்கேயாவது அடிபடும் பொழுது சிக்கல்கள் வரும். அப்போ அதே மாதிரி இப்போ காதல் வயப்பட்டு லவ் மேரேஜஸ் காமனாக நம்ம பார்க்குறோம். இப்போ லவ் மேரேஜ் என்ன ஆகும்னா, அவங்க குறுகிய கால காதலோ இல்லை ரொம்ப நாள் காதலோ அந்த லவ்வில் இருக்கும்போது வேறு மாதிரி நடந்துக்கிட்டாங்க, இப்போ வேறு மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா நிறையா பெண்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது, ஆண்களும் சொல்லக்கூடிய சில நேரங்களில் நம்ம பார்ப்போம். அப்போ நம்ம ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திடுறோம், நான் இப்படித்தானே. ஏன்னா நம்ம உண்மை முகத்தை நம்ம உலகத்துக்கு எப்போவுமே காட்ட மாட்டோம். உலகத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பழகக்கூடிய பழக்கங்கள், நம்ம காட்டக்கூடிய முகங்கள், இதெல்லாம் வந்து காதல் திருமணத்தில் சுவையாக இருக்கலாம். அப்புறம் பின்னாடி வாழ்க்கை அப்படின்னு வரும்போது இப்படி அவனை நான் பார்த்ததே இல்லையே, இவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியவே தெரியாது, இத்தனை கடன் இருக்கா, இத்தனை பெண்களோட தொடர்பு இருக்கா, இந்த மாதிரி என்னை கொடுமைப்படுத்துவானா, அவனுக்கு என் மேலே மரியாதையே இல்லையா. புதுசு புதுசாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்த கொண்டு வர முடியும். அதே மாதிரி நான் எங்கள் அம்மா மாதிரி பொண்ணு வரும், எங்கள் அம்மா மாதிரி சமைச்சு போடணும்னு நினச்சேன், என் அம்மா மாதிரி அனுசரையாக இருக்கும்னு நினச்சேன், இப்படி இருக்கே. அப்போ காதல் திருமணமாக இருந்தாலும் பெற்றோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய திருமணமாக இருந்தாலும் அந்த இரு மனங்களோட சங்கமம் இருக்காங்கிறது பார்க்க வேண்டியது நம்மளோட முதல் கடமை. அப்படி இருந்ததுன்னா திருமணங்கள் ஓரளவுக்கு நமக்கு ஒரு இட் வில் ஸ்டாண்ட் த டெஸ்ட் ஆஃப் டைம். அது போகும், ஒரு சில ஆண்டுகளோ இல்லை வாழ்க்கை முழுவதும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிரே டிவோர்ஸஸ்ன்னு ஒன்று நாங்கள் இப்போ பார்க்குறோம். அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாங்கள் குழந்தையோட கமிட்மெண்ட்காக சேர்ந்து வாழ்ந்துட்டோம், ஆனால் இன்றைக்கி என் சுதந்திரம் வேணும். அது வந்து பெருசாக வரலைனாலும் இன்றைக்கி கிரே டிவோர்ஸஸை பார்க்கக்கூடிய ஒரு சமூகமாக நம்ம இருக்கோம். சமீபத்தில் எனக்கு வந்த ஒரு வழக்கில் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க எனக்கு பொண்ணோட கல்யாண பத்திரிக்கைலாம் கொடுக்குறாங்க, நாங்கள் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வரோம். அதுலேருந்து ஒரு 3வது மாதம் கழித்து என்கிட்ட இல்லை நான் விவாகரத்து பண்ண போகிறேன், என்னால் அவரோட வாழ முடியல, என்னோடய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன், நான் சுதந்திரமாக, எனக்கு நிறையா ஆசாபாசங்கள் இருக்குது, நான் மீடியா துறைக்கு போகணும், நான் நிறையா வேலைகள் பண்ணணும் அப்படின்னு. அப்போ இந்த திருமண உறவு வந்து ஒரு பெண்ணோட முழுமையான வளர்ச்சியை நம்ம வந்து ஆதிக்கத்தினால் அழிக்கும் பொழுது இந்த மாதிரி கிரே டிவோர்ஸஸ்க்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதிகமாயிட்டு இருக்குன்றீங்க. அது கொஞ்சம் பராங்க கண்டிப்பாக கிரே டிவோர்ஸஸ். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயசுலேருந்து 35-40க்குள்ளே வந்து நிறைய டிவோர்ஸஸ் பார்ப்போம் இளம் தம்பதியர்கிட்ட. 55-60 அப்படிங்கிறது வந்து ரேரிட்டியாக இருக்கும். இன்னைக்கு அதில் கூட விவாகரத்துகளின் எண்ணிக்கை ஒரு கணிசனமாக உயர்ந்துட்டு தான் இருக்கு. ஆமாம், இந்த மாதிரி செய்திகள் கேட்கும்போது 60 வயசுல விவாகரத்தா, ஏன் இந்த வயசுல இவங்க விவாகரத்து பண்றாங்க அப்படின்ற மாதிரி சில. எங்களுக்கு ஒரு 80 வயது தான ஒரு தாத்தா பாட்டியே எங்களுக்கு விவாகரத்துல கேட்டிருக்காங்க. நான் ஒருத்தருக்கும் என்னோட சகோதரி லாயர் இன்னொருத்தருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள சேர்த்து வச்சோம். எங்களுக்கு அவங்கள பிரிக்க மனசு இல்லை. பட் அவங்க சொன்ன காரணங்கள், ஏன்னா அவங்க குழந்தைகள் எல்லாம் வளர்ந்துட்டு வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுமே வளர்ந்து ரொம்ப பெரிய ஆளாயிட்டாங்க. ஏதோ ஒரு மனக்கசப்பு, ஒரு 20 வருஷமா அவங்க பேசிக்கவே இல்லை, பேச வைக்க முடியல. பட் இந்த விவாகரத்து வேண்டாமே, இப்படியே போகலாமே அப்படிங்கிற ஒரு அவங்க குழந்தைகளோட வெளிப்பாடு. இதுக்கப்புறம் விவாகரத்து வாங்கி அம்மா ஒரு பக்கம் அப்படின்னு அது ஒரு விதத்தில் நம்ம வந்து நம்மளோட சுயநலத்துக்காக அவங்களோட ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை 80 வயசாக இருந்தானே 90 வயசாக இருந்தானே அவங்களுக்கு ஒரு வாழ்க்கைன்னு அவங்க எதிர்பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லைங்கிறது என் கருத்து. பட் அதில் குழந்தைகளை ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி பேரண்ட்ஸை வந்து தனித்தனி வீட்டில் இருங்க, பக்கத்துலேயே இருங்க, விவாகரத்து பண்ணாதீங்க, விவாகரத்து பண்ணி இன்னொரு திருமணத்துக்கு நீங்கள் போகிற வயசும் இல்லை, அதனால் அந்த பந்தம் இருந்துட்டு போகட்டும், நீங்கள் 2 பேரும் நீங்கள் வந்து இந்த கமிட்மெண்ட்லேருந்து வெளியே வந்து இருங்க, அதுதான் எங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி வெளிநாட்டிலேருந்து வந்து பேசினாங்க. சம்டைம்ஸ் நம்ம வந்து வினோதமான வழக்குகள்லாம் பார்க்கும்போது நமக்கே புரியாது, இப்படியெல்லாம் கூட வருவாங்களா, விவாகரத்து இப்படியெல்லாம் கூட வருமா அப்படிதான் நீங்க பார்த்து வினோதமான. எனக்கு வந்து ரொம்ப, அதாவது நான் சொல்றது 10-15 வருஷத்துக்கு முன்னாடி மியூச்சுவல் கன்சென்ட், சென்னை தான் அவங்க திருமணம் பண்ண இடம், அதனால இதுதான் அவங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் பாயிண்டாக இருந்தது. ஏன்னா திருமணம் பண்ணுறாங்க, அவங்க சேர்ந்து எங்கேயும் பெருசாக வாழலை, ஒரு 4 வருஷம் இப்படியே அவங்கவுங்க வேறு ஊரில் இருக்காங்க. ஸோ ஜூரிஸ்டிக்ஷன் சென்னை வருது. அதில் வந்து அந்த ஆணும் பெண்ணும் வந்து மும்பை மகாராஷ்டிராவில் இருக்காங்க. அப்போ எனக்கு வந்து நான் வராங்க, வழக்கு தாக்கல் செய்கிறாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வருவாங்க, பேசுவாங்க. இது எதுக்குடா விவோஸ்ன்னு நம்ம நினைக்கக்கூடிய நேரங்களும் இருக்கும். விவாகரத்து வழக்கெலாம் போனப்புறம் எனக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணி, மேம் நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் அனுப்புகிறோம், நீங்கள் எங்களோட செப்பரேஷன் பார்ட்டிக்கு வரணும் அப்படின்னாங்க. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. செப்பரேஷன் பார்ட்டி அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து விவாகரத்து கொண்டாட்டங்கள் சிலதெல்லாம் கேட்குறோம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா தங்களோட பிரிவை 2 பேரும் சேர்ந்து நண்பர்களோடு கொண்டாடுறதுக்கு அந்த வழக்கறிஞரும் கூப்பிட்றாங்க. அப்படிங்கும்போது
எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ இதுதான் நம்மளோட கல்ச்சர் அடுத்தபடி போகுங்கிறது நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவங்க வந்து சேர்ந்ததை கொண்டாடின மாதிரி பிரிதலையும் அவங்களோட சுதந்திரத்தை எனக்கும் ஃபஸ்ட்டு புரியல. எனக்கு உண்மையாக சொல்லப்போனால் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது, கோவமாக கூட இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நான் பேசினேன் அவங்கக்கிட்ட, எதுக்காக இந்த கொண்டாட்டம் அப்படின்னா, நாங்கள் சேர்ந்து இருந்தோம், சேர்றதுக்காக ஒரு கொண்டாட்டம் பண்ணோம், பிரியறோம், நாங்கள் பிரியறதை அறிவிக்கிறது ஒரு விஷயம் நண்பர்கள்கிட்ட, எங்களோட சுதந்திரத்தை கொண்டாடுறோம் அப்படின்னு. அவங்களோட தனி மனித உரிமை நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ எனக்கு அந்த சமயம் அது வந்து கொஞ்சம் மனசுக்கு ஏற்புடைய விஷயமா இல்லைனாலும், இன்றைக்கி பிரிவை கொண்டாடக்கூடிய ஆண்களும் பெண்களும் இருக்கிறத சகஜமாக பார்க்குறோம். அதனால் எனக்கு வந்து என்னோடய வயசு கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசித்து தான் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி இருக்க யங் ஜென்ரேஷனோட தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவர்களையும் ஏற்றுக்கொள்ளணும். அதாவது ஒட்டு மொத்தமாக இளம் தலைமுறையெல்லாம் சரியில்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ அவங்க வந்து இன்றைக்கி இளம் தலைமுறையே கெட்டுப்போச்சு, எல்லாம் ட்ரக் அடிக்ஷனுக்குள்ளே போயிட்டாங்க, ஒரு கமிட்மெண்ட் டு லைஃபே இல்லை, பெற்றோர்களை மதிப்பதில்லைன்னு சொன்னாலும் எத்தனை குழந்தைகள் சரியான குழந்தைகளாக இருக்குது, எத்தனை குழந்தைகள் டாப்பர்ஸாக ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல வராங்க, எத்தனை குழந்தைகள் பெரிய பொசிஷன் போகிறாங்க, எவ்வளோ வந்து ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகுறாங்க. அதனால் ஒட்டுமொத்தமாக ஒரு இளம் தலைமுறையை வந்து நம்ம வாஷ் அவுட் பண்ணவே கூடாது. டுடேஸ் ஜென்ரேஷன் தே நெவர் வாண்ட் எனி அட்வைசஸ். அப்போ அவங்களுக்கு வந்து எப்படி கொடுக்கணும், அப்போ ஒரு கசமான மருந்து தேனை குழைச்சி கொடுக்குற மாதிரி எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கிற விஷயமும் இருக்கணும். ஏன்னா ஒரு ஈகோயிஸ்டிக்காக இருக்கிற டிவோர்ஸஸ் நிறையா பார்க்கலாம். ஈகோனால ஒன்றுமே இருக்காது, ஜஸ்ட் பிகாஸ் தே நீயா நானா அப்படிங்கிற போட்டியில் வர விவாகரத்துக்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் சம்டைம்ஸ் நமக்கே சங்கடம் இருக்கும். அழகாக இருக்க கப்பிள் இருக்காங்க, நல்லா இருக்காங்க, பேர் பொறுத்து ரொம்ப நல்லா இருக்கும் சில சமயம் பார்க்கும்போது, ஏன்டா இவங்க விவாகரத்துக்கு வராங்களே, நம்ம பேசி எதாவது பண்ணலாமா. ஏன்னா கோர்ட்டுக்கு போகும்போது நீங்கள் கவுன்சிலிங், மீடியேஷன் இந்த ப்ராசஸ்லாம் தாண்டி தான் உங்களோட டிவோர்ஸே போகும். அதில் சேரக்கூடிய தம்பதிகள் இருப்பாங்க. ஆனால் ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் சேர்த்து வச்சா அதெல்லாம் நிற்காது. அவங்களா புரிஞ்சுட்டு அவங்க மனசில் இருக்க காயங்கள் வெளியே வரும். சில சமயம் கவுன்சிலிங்கில், மீடியேஷனில் அந்த காயங்களுக்கான மருந்து ஒரு சாரி இது ஒரு பெண் வந்து ரொம்ப இல்லை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னபோது டக்குன்னு அந்த ஹஸ்பண்ட் காலில் விழுந்துட்டார். நாங்கள்லாம் இருக்கும்போது தான். அவ்வளோதான், அவள் அப்படியே உருக்கி போய் அடுத்த செகண்டில் வெளியே போனாங்க. திருப்பி வந்து அட்டெண்டன்ஸ் கூட கொடுக்கல, அப்படியே ஓடி போயிட்டாங்க. ஸோ அவளுக்கு வேணுங்கிறது எனக்கு சாரி சொல்லு. காலில் விழுந்துன்னு அதுதான், ஐயோ என் ஹஸ்பண்ட் என் காலில் விழுந்துட்டாங்களே, நான் விழ வச்சுட்டேனேன்னு வேற ஒரு இது, இல்லை மேடம் போங்கன்னு. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கே அவங்க அப்பியரன்ஸ்க்கே வரல. ஸோ ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க, ஏதோ ஒரு சுயமரியாதை எங்கோ ஒன்று அடிப்படும் போது சில நேரங்களில் வந்து நம்மளுக்கு காயப்படுது. சில வழக்கு நான் சொல்லுவேன், இந்த போலீஸ் ஸ்டேஷனும் வக்கீலையும் விட்டுட்டு முதல்ல கவுன்சிலர் ஆஃபீஸ் அப்ரோச் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும். ஸோ ஆல்வேஸ் ஐ டோன்ட் வந்தோட பிடிச்சி போட்டெல்லாம் கேஸ் நடத்துனால வேலைக்கு ஆகாது. முதல்ல அவங்களுக்கு என்ன அந்த காயத்துக்கான மருந்து, சைக்கலாஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் தேவைப்படும். ஒன்றும் இல்லாமல் வந்துடுவாங்க. அப்புறம் 2 நாள் யோசிச்சு வேண்டாம் இந்த டிவோர்ஸ்ன்னு போவாங்க, வேண்டாம் இந்த வழக்குன்னு போவாங்க. அதனால் அவங்க வந்தோமா வழக்கு தாக்கல் பண்ணுறோமோன்னு இருக்கிற மாதிரி ஒரு கிரிமினல் மேட்ரோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி மேட்ரோ மாதிரியே நம்ம மேட்ரிமோனியல் மேட்டர்ஸை எப்போவுமே டீல் பண்ணக்கூடாது. அந்த எப்போவுமே நான் கிளைண்ட் விட்டு நான் சொல்லுவேன், அம்மா ஒன்றும் பண்ணாத, ஒரு 10 நாள் விடு, அவள் வந்து நம்ம வழக்கு போட்டால் எடுத்துக்கலாம், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவளை விடு. ஆனால் பேசிகிட்டே இருங்க அவங்கக்கிட்ட, ஜூனியர்ஸ் கிட்ட சொல்லுவேன், பேசுங்க, அவங்க எப்போ கூப்பிட்டாலும் பேசுங்க, அவங்க தன்மை என்ன மாதிரி இருக்குது, மனநிலை என்ன மாதிரி இருக்குது, தே ஷுட் நாட் டேக் அ ராங் டெசிஷன். ஸோ ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும். இப்போ பெண் பிள்ளைங்க வராங்க அப்படின்னா, நான் முதல்ல ஒரு ஜீவனாம்சம் போட்டுக்கலாமா, நீ எடுத்த உடனே டைவர்ஸு அப்படின்னு போகாத, முதல்ல உன் குழந்தைக்கும் உனக்கும் ஒரு ஆதாரம் வேணும், நீ வேலைக்கு போனால் உன் குழந்தைக்கு ஒரு ஆதாரம் வேணும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒரு கோபத்தில் ஒரு அவசரப்பட்டு நம்ம எடுக்கக்கூடிய முடிவு வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடக்கூடாது அந்த சிஸ்டமில்.